அதுக்கப்புறம் 6 மந்த் இஸ்லாமிக் சைக்காலஜி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால அதுலயும் நாங்க ஜாயின் பண்ணோம். நானும் என்னுடைய ரிலேஷன்களும் அதில வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி அதுவுமே ரொம்ப வந்து எஃபெக்டிவா இருந்தது. இனியாகிராம்ங்கிற சப்ஜெக்ட்டு நம்ம யாரு? நம்மள சுத்தி இருக்கவங்க என்ன கேரக்டர்? அவங்க கிட்ட அவங்களுடைய கேரக்டர் தகுந்த மாரி நாம எப்படி நடந்துக்கணும்? அவங்களுடைய கேரக்டர் தகுந்த மாரி அவங்க கிட்ட நம்ம வந்து அவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நம்மளுடைய குழந்தைகள் வளர்ப்பு முதற்கொண்டு சைத்தானுடைய வந்து சூழ்ச்சிகள், சைத்தான் வந்து நம்மள வந்து எப்படிலாம் நம்மள வழிகெடுக்கிறான், நம்ம எப்படி வழிகெடுறோம் அப்படிங்கிற அந்த டாபிக்கு இதெல்லாம் வந்து நம்ம கேட்டிருந்தாலும் சைத்தானை பத்தி நம்ம மேலோட்டமா தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இவங்க வந்து சைத்தானுடைய வகைகள், அது நம்ம வந்து அதனால நம்ம எப்படி சொல்றது பாதிக்கப்படுறது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்தது. அது இல்லாம வந்து நம்ம வீட்ல கோபப்படுறது, நம்ம வந்து எதுனாலும் மனசு உடைஞ்சு போறது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கிளாஸ்ல வந்து நம்மள அப்படியே ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மள அப்படியே பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்ம குடும்ப சூழ்நிலைகள் மனம் சோர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பேச்சுகள் நம்மளை பூஸ்டப் பண்றது, இப்படி அடுத்தடுத்த நம்ம எப்படி முடிவெடுக்கிறது, அதை எப்படி கொண்டு போறது, எப்படி செயல்படுத்துறது, எப்படி சொல்றதுன்ட்டு எனக்கு இன்னும் வார்த்தைகள் வரல. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு கோர்ஸு. அல்லாஹ்வுடைய கிருபையால எல்லாரும் இதுல சேரணும். எல்லாருமே இதுல பலனடையணும். அதுதான் என்னுடைய ஆசை. சாரும் வந்து சாருக்கும் இன்னும் மேலும் மேலும் அல்லாஹ் தஆலா வந்து ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து இன்னும் மக்கள் நிறைய பயனடைஞ்சு அவங்க வந்து இம்மையிலையும் மறுமையிலையும் நல்ல ஒரு நல்பதவியை கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு கிருபை செய்யட்டும் அப்படின்னு துவா செஞ்சுட்டு நான் முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.